1993லேருந்து 2024 வரைக்கும் ஃபோர்ப்ஸோட டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்டில் வாரன் பஃபெட் இருந்துட்டு வந்திருக்கிறாரு. எப்படி வாரன் பஃபெட்னால இவ்வளோ பெரிய நெட்வொர்த்தை கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு, வாரன் பஃபெட்க்கு இவ்வளோ பெரிய நெட்வொர்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றியும், வாரன் பஃபெட் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் நமக்கு தேவையான அளவுக்கு நெட்வொர்த்தை நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்னுடைய ஒப்பீனியனாக சஜஸ்ட் பண்ணுறது இல்லை, சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கில் ஆத்தர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற கான்செப்டை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரைட்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ரித்திக், நான் NISM லெவல் 1 இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். இப்போ நம்ம சைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து முடிக்கும் இந்த சின்ன விஷயம் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா போதுமா, நம்மளாலே ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க வாரன் பஃபெட் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவரோட பேர் தான் ஜேம்ஸ் சீமான்ஸ். இந்த சீமான் இல்ல, இந்த சீமான். இவர் யாரு அப்படின்னா, இவர் ஒரு பெரிய இன்வெஸ்டர், மேத்தமெட்டிஷியன், ஒரு பெரிய பாப்புலரான ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு நம்ம இவரை சொல்லலாம். இந்த சீமான்ஸ் அப்படிங்கிறவர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பண்ணி ஒரு வருஷத்துக்கு 66% ரிட்டர்ன்ஸாக எடுத்திருக்கிறார். இது எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வாரன் பஃபெட்டோட ரிட்டர்ன்ஸை விட 3 மடங்கு ரொம்பவே அதிகம். வாரன் பஃபெட்டோட ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜான ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னா வெறும் 22% தான். அதாவது நீங்கள் இந்த வருஷம் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அது ₹1,66,000 வளர்ந்துருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நல்ல டேலண்டடான ஒரு இன்வெஸ்டர் தான் வந்துட்டு ஜேம்ஸ் சீமான்ஸ் அப்படிங்கிற இந்த இன்வெஸ்டர். ஸோ இந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு இன்வெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர், அதாவது கடந்த 2024 மே மாதத்தில் இறந்துடுறாரு. இவளோட நெட்வொர்க் எவ்வளோவா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஸோ கண்டிப்பாக வாரன் பஃபெட்டை விட நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு இன்வெஸ்டர், வாரன் பஃபெட்டை விட நல்ல அதிகமான அளவுக்கு ரிட்டர்ன்ஸை எடுத்த ஒரு இன்வெஸ்டர். இவரோட நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக வாரன் பஃபெட்டோட நெட்வொர்க்கை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வரும். உண்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். 2024 இவர் இறக்கும் போது இவருடைய நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா $31 பில்லியன், அதாவது $31 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா உலகத்திலேயே 55வது பெரிய பணக்காரராக இவரே இறந்திருக்கிறார். ஸோ அட் த சேம் டைம் வாரன் பஃபெட்டை இவர் மிதிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம அவர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வாரன் பஃபெட்டோட 2024 மே மாதத்தோட நெட்வொர்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 130லிருந்து 135 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது USD இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில அசம்ஷன் இருக்குது. இவர் அதே நேரத்தில் 2024 வருஷத்தில் 6வது உலக பணக்காரராகவும் இருந்திருக்கிறார். இவரோட நெட்வொர்க் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நெட்வொர்க் அப்படின்னா கென்யா அப்படிங்கிற நாட்டோட GDPயை விட இது ரொம்ப அதிகம். எப்படி வாரன் பஃபெட்டை விட நல்ல இன்டெலிஜென்ட்டான இன்வெஸ்டர், அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர் வாரன் பஃபெட்டை விட ரொம்ப கம்மியான நெட்வொர்க்கை மட்டுமே வச்சிருந்தாரு அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக வரும். ஸோ அதுக்கான விடையை தான் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விடை அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இங்கே தான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த ஜேம்ஸ் சீமான்ஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 40வது வயசில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இவர் 66% ரிட்டர்ன்ஸ் எடுத்திருந்தாலும், நல்ல ரிட்டர்ன்ஸாக இது இருந்தாலும், ஒரு வருஷத்துக்கு ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸாக இது இருந்தாலும் காம்பவுண்டிங்கான பீரியட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகிருச்சு. அட் த சேம் டைம் நீங்கள் வாரன் பஃபெட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாரன் பஃபெட் ஒரு வருஷத்துக்கு சாதாரணமாக வெறும் 22% ஆனுவல் ரிட்டர்ன்ஸை மட்டும்தான் எடுத்திருந்தார். பட் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வெறும் 11வது வயசுலேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ இதனால வாரன் பஃபெட்டோட காம்பவுண்டிங் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால வாரன் பஃபெட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் சைமான்ஸ் அப்படிங்கிறவரை விட நல்ல அதிகமான நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண முடிஞ்சது. இந்த வீடியோல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாரன் பஃபெட் மாதிரி நல்ல பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜேம்ஸ் சைமான்ஸ் மாதிரி நிறைய ரிட்டர்ன்ஸை எடுக்கணும், நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், ரொம்ப காலத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கலாம். வாரன் பஃபெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏர்லியாகவே வெறும் 11 வயசுலேயே அவர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ இதனால தான் அவர் இந்த அளவுக்கு பெரிய இன்வெஸ்டராகவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற அவரோட நெட்வொர்க்கில் பாதி நெட்வொர்க் அப்படின்றது 50 வயசுக்கு மேலே தான் எல்லாமே வந்து. ஸோ அதனால ரொம்ப காலத்துக்கு பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய நெட்வொர்க் அப்படின்றத வாரன் பஃபெட்னால கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. டைம் அப்படிங்கிறது மட்டும் நம்மகிட்ட இருந்தால் போதும், நம்மளாலேயுமே ஓரளவுக்கு நல்ல நெட்வொர்க் தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் முதல்லயே சொன்ன மாதிரி டைம் அப்படிங்கிற சிம்பிளான கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன். நீங்கள் இப்போ வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா இப்போவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது எதுவாக வேணாலும் நம்ம இருக்கலாம். பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு
7-8% மட்டும்தான் ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். ஸோ இது இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ண முடியாது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ அல்லது ஸ்டாக்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கிறோம், நிறைய யூடியூப்லேயுமே வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இப்போவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல நெட்வொர்க்கை உங்களாலையும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபினான்ஸ் கண்டென்ட்டை தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.